அதுபோல அந்த வேதத்தையும் எங்களுடைய கோயில்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்தர் என்கிற ஒரு குழந்தையை அவதாரம் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்தார். அப்பேற்பட்ட ஞான சம்பந்தர் தான். அதைத்தான் ஆதிசங்கரர் சொல்கிறார், திராவிட சிசு என்று ஞான சம்பந்தரை பாராட்டுகிறார். ஞான சம்பந்தர் மட்டும் வரலன்னு சொன்னா அவரே சொல்றார், வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ள ஆதமில்லி அமனரை வென்றிட என்று சொல்லுகிறார், வாதில் வென்றிட என்று சொல்லுகிறார். அதனாலதான் இன்னைக்கு சத்ரு சங்கார இந்த வேல்மாறல் இந்த வழிபாடு இந்த புண்ணியமான இந்த சங்கர மடத்திலே முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய பெருமானுடைய கருணையினாலே எல்லா தீமைகளும் நம்முடைய இந்தியாவை விட்டு நம்முடைய தமிழகத்தை விட்டு அகல வேண்டும் என்பதற்காக ஈனர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே என்பது போல நம்முடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், புராணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மடாலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய துறவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய இந்து தர்மம் நம்முடைய வேதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆகமங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இதே எழுச்சியோடு இது நீண்ட காலம் பிடிக்கலாம். ஆனாலும் கூட இதுக்கு தவம் செய்யணும். தவம் செய்தேன் அருள் செய்தான், அருள் செய்தான் தவம் செய்தேன். நம்ம எல்லாம் பழைய காலத்து படங்கள்ல பார்த்திருப்போம். இந்த காட்டுல வனங்கள்ல முனிவர்கள்லாம் அப்படி யாகம் பண்ணுவாங்க. உடனே அங்கிருந்து அசுரர்கள்லாம் வந்து மாம்சத்தை அப்படியே கொண்டு வந்து போட்டு அந்த யஜ்யத்தை அந்த யாகத்தை அதை இது பண்ணுவாங்க. உடனே இவங்கெல்லாம் கோவப்பட்டு உடனே அம்பாள்கிட்ட போய் எல்லாரும் அம்பாள் பத்திரகாளியா வந்து சம்ஹாரம் பண்ணுவாங்க. இதுல படத்துல பார்த்திருக்கோம். இப்ப நடக்கிற அதே காட்சி தான் நம்முடைய சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதை யாரு கேட்கறதுங்கிறது தெரியல. அதனாலதான் நான் அண்ணாமலையார்கிட்டே ஒப்படைத்து விட்டேன். ஆமாம் பிழை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்பது போல நிறைய எனக்கும் அழைப்பு வந்தது, சாமி நீங்களும் வந்துருங்க அப்படின்னு. அப்போ நமக்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னார். ஆனா பெரிய புராணத்துல சொல்லுது, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கதன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்ற அன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று புரவலர் மண்டுளாடும் பூங்கழல் சிந்தை செய்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது.